முதல்ல என்ன மன்னிச்சுக்குங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் உரையாற்ற வேண்டிய இந்த நிகழ்வில் உரையாற்ற வேண்டிய நான் மாலையில் உரையாற்றுகிறேன். அதற்காக உங்களிடம் மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். ஒரு அருமையான நிகழ்வு தஞ்சை மாநகரில் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா மக்கள் கலை இலக்கிய கழகம் தமிழ் மக்கள் இசை விழா என்ற ஒரு நாள் முழு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த விழாவில் ஆய்வரங்கம், கருத்தரங்கம், இசை விழா என்ற பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் இங்கு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வரும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் அவர்களே, மேலும் மக்கள் அதிகார தலைமைக்கு உறுப்பினர் தோழர் ராஜு அவர்களே, இங்கு ஆய்வரங்கத்தின் தலைவராக உள்ள தோழர் எழில்மாறன் அவர்களே, என்னுடன் எனக்கு முன்னால் ஆய்வுரை நிகழ்த்திய பேராசிரியர் மாரப்பன் அவர்களே, மேலும் மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ராவணன் அவர்களே, மற்றும் இங்கு மிக அருமையாக இசையமைத்த இசைக்குழுவினரே, இங்கு கலந்து கொண்டுள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கீழடியினால் இந்த உங்கள் முன்னால் நிற்கின்ற ஒரு தகுதியை பெற்றுள்ளேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையா இருக்குது. ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு ஆய்வு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி உள்ளது என்று சொன்னால் அது கீழடி ஆய்வைத்தான் நாம் குறிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் கீழடியை பற்றி தெரியாதவர்கள் உலகத் தமிழர்களில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. தமிழர்கள் அனைவருமே ஒரு அறிந்த இடமாக கருதப்படுவது கீழடி. ஏனென்றால் அது மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு தொல்லியல் ஆய்வாக இருந்த காரணத்தினால் அது மக்களின் முன்னே இன்று ஒழித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா என் அறிக்கை கூட வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. என் அறிக்கை வந்தா வராட்டி என்ன, ஆனால் கீழடியை பற்றி அனைத்து தரவுகளும் மக்களுக்கு தெரியும். மக்கள் அறிந்துள்ளார்கள், மக்கள் பார்த்துள்ளார்கள், மக்கள் புகைப்படம் எடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு தெரியும் கீழடியில் என்ன கிடைத்தது என்பது. அத்தனையும் நாங்கள் வெளிப்படையாக செய்த ஒரு காரணத்தினால் நிகழ்ந்த ஒரு செயல். அதுதான் உண்மையா நான் சொல்லணும். அந்த வெளிப்படையா செய்வதற்கு மிக முக்கிய காரணமாக அந்த குழுவிற்கு, தொல்லியல் அகழாய்வு குழுவிற்கு நான் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த குழுதான் அந்த மக்கள் மயப்படுத்தியது என்று நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் பல அகழாய்வுகள், நீ இப்ப பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலில் ராஜராஜன் கட்டியதா என்ற கேள்வி நமக்கு பல காலத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இல்லைன்னா அது காடு வெட்டி சோழன் என்ற ஒருத்தன் கட்டினான்னு தான் நம்ம நம்பிட்டு இருந்தோமே தவிர அதை ராஜராஜன் தான் கட்டினார் என்பதை கூட்டு சென்ற ஒரு அறிஞர் எடுத்து சொல்லவில்லை என்றால் நமக்கு அந்த கோயிலின் வரலாற்று நமக்கு தெரிந்திருக்காது, நம்முடைய பன்முகத்தன்மை தெரிந்திருக்காது, பண்பாடு தெரிந்திருக்காது, கலாச்சாரம் நமக்கு தெரிந்திருக்காது. ஆனால் அதே வகையில் தமிழகத்தில் பல ஆய்வுகள் நடந்திருந்தாலும் அந்த ஆய்வுகளை பற்றி எவருமே இதுவரை பொதுவெளியில் பேசவில்லை, சொல்லவில்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு வேதனைக்குரிய விஷயம். அது சொல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நம்முடைய வரலாறை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய பெரிய சிக்கலைங்க. ஏன்னா இந்திய துணைக்கண்டத்தில் மிக பழமையான ஒரு தொல்குடியாக கருதப்படுபவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் குடிகள் தான் மிக பழமையான தொல்குடிகளாக கருதப்படுகிறார்கள். தான் உண்மை. அந்த உண்மையை எங்கு வேண்டுமானாலும் நீங்க தோண்டுங்க, எந்த ரூபத்திலும் அது வெளிவந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் எங்களை போன்ற ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்து. ஏன்னா கீழடி மட்டும் ஒரு சாம்பிள் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல இடங்கள் தோண்டிட்டு இருக்காங்க. பல இடங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு தோண்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அந்த ஆதாரங்கள் என்னென்ன சொல்லிட்டு இருக்குங்கிறது இப்பதான் இந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரு கீழடிக்கு முன்னால் என்ற ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டு பாருங்களேன். கீழடிக்கு முன்னால் என்ற ஒரு காலத்தை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது தொல்லியல்னா என்னன்னு தெரியாது. தொல்லியல்னாலே தெரியவே தெரியாது. நம்ம ஆக்சுவலி நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் கூட தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது கூட பலருக்கு தெரியாது.
அது 1920ஆம் ஆண்டு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக ஆக்கப்பட்டது. அந்த செய்தி கூட நமக்கு தெரியாது. தொல்லியல் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்த ஒரு நிலையை மாற்றி தொல்லியல் என்றால் என்ன, அதன் மூலம் வரலாறு எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை எடுத்து சொன்ன இடம் கீழடி. கீழடிக்கு முன்னால் நடந்த அகழாய்வுகள் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுத்து தரவில்லை என்பதுதான் உண்மை. எதுவுமே மீட்டெடுத்து தரல, யாருமே சொல்லல, என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, அங்க என்ன கிடைச்சதுன்னு தெரியாது. அதை வச்சு நம்முடைய வரலாற்றை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த வகையில் தான் நம்முடைய வரலாறு இருந்துள்ளது. அந்த இடத்தை மாற்றியது கீழடி என்று சொல்லும் பொழுது மிகவும் பெருமையா இருக்கிறது. அந்த அகழாய்வை செய்தவன் என்ற முறையில் நான் பெருமைப்படுகிறேன், என்னுடைய குழுவும் பெருமைப்படுகிறது. ஏனென்றால் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. தமிழ் மக்களை போல எந்த மக்களும் அந்த மாதிரி உணர்வோடு இருப்பவர்கள் பார்த்ததே கிடையாது. எத்தனையோ அகழாய்வுகள் நடக்கிறது, ஆனால் தம்முடைய இனத்தின் பற்றிய ஆய்வுகள் நடக்கின்றது என்பது இறந்து கொண்டு அதை முழு உண்மைபூர்வமாக அறிகின்ற ஒரு ஆவல் நம்முடைய மக்களுக்கு இருக்கிறது. அந்த செயல் நம்முடைய தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது பெருமையா இருக்கு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த நாகரிகத்தை பற்றி தகவல்கள் இன்னும் வெளியே வரல. அதான் மிக வேதனைக்குரிய விஷயம். அறிக்கை கொடுக்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. நிச்சயம் நான் நம்புகிறேன் அறிக்கை வெளியே வரும். என்றால் வெளியே வந்தால் மட்டும்தான் அது மக்களுக்கு பயன்படும், இல்லை என்றால் அது புதைகுழியில் போட்ட மாதிரி தான் கதை. ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நடந்த அகழாய்வுகளில் இதுவரையும் பல அறிக்கைகள் இதுவரையும் வந்ததே கிடையாது. வெளியே பல அறிக்கைகள் வந்திருந்தா நம்ம தமிழர்களின் தொன்மை என்னைக்கும் நம்ம மாறி இருக்கும். ஆனா இதுவரை நம்ம மாற்ற முடியாம நம்ம திணறிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம என்னைக்குமே படிச்சுட்டு இருக்கோம், ஒரு சங்க காலம்னு ஒரு காலம் இருந்தது தமிழ்நாட்டில். நம்ம என்னைக்குமே வரலாறு புக்கு தொடர்ந்தோம்னா சங்க காலம் என்ற ஒரு காலம் இருந்தது என்பதை தான் நாம் ஆரம்பிப்போம். ஆனால் சங்க காலம் என்பது என்ன என்ற ஒரு புரிதல் நமக்கு இல்லை என்பது தான் முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா சங்க காலம் என்பது ஒரு காலத்தை வரையறுத்து சென்று விட்டார்கள் நம்முடைய அறிஞர் பெருமக்கள்லாம் ஒரு காலத்தை வரையறுத்து போயிட்டாங்க. கிமு 300ல இருந்து கிபி 300ங்கிற ஒரு காலம், 600 ஆண்டுகள் தான் சங்க காலம் இருந்தது. கிடைச்ச ஒரே ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம். இந்த இலக்கிய ஆதாரத்தை வச்சுட்டு அவங்க பேசிட்டு போயிட்டாங்க. இலக்கியத்தில் இருக்கின்ற சான்றுகளின் அடிப்படையில் இவ்வளவுதான் காலம் இருக்கும் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா யாருமே நினைச்சு பார்க்கல. ஏன்னால் இலக்கியம் என்பது பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு அது பல பிரதிகள் எடுக்கப்பட்டு இன்று நமக்கு கிடைக்கின்ற இலக்கியம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட எழுத்தின் மூலம் கிடைக்கின்ற இலக்கியம் தான் நம்மகிட்ட இருக்கு. ஓலைச்சுவடியோட காலம் நினைச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டீங்கன்னா 300 வருஷம் தாங்க ஒரு ஓலைச்சுவடி இருக்கும். அதுக்கப்புறம் மக்கி போயிடும். அதை மக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு காப்பி எடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கலி இந்த அடுத்த ஓலைச்சுவடி நாட்டை கொண்டு வந்துடும். தமிழ்நாட்டில் இது மாதிரிதான் நடந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்க திருக்குறள் வந்து ஓலைச்சுவடி உண்மையான ஓலைச்சுவடியாக இருந்தால் தமிழிய எழுத்தில் இருந்திருக்க வேண்டும். தமிழிய இந்த எழுத்தில் இதுவரையும் ஓலைச்சுவடி எது நமக்கு தெரிந்தது கிடையாது. ஆனால் பல முறைகள் வந்து மறுபதிப்பு செஞ்சிருக்காங்க. மறுபதிப்பு செய்யும் பொழுது உண்மை நேச்சுரல் என்ன சொல்லுவாங்கன்னா இயற்கையிலே வந்து அந்த இடைச்சொல்கள் வருவது வந்து சகஜம். அந்த இடைச்சொல்கள் வருவது காரணத்தினால் இன்னைக்கு என்ன சொல்லுவோம், சங்க இலக்கியத்திலும் கடவுளை பற்றி பேசுகிறார்கள், வேற கடவுளை பற்றி சொல்லுகிறாங்க, கருத்தெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இடைச்சொல்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதை தவிர அந்த உண்மைத்தன்மையை நாம் இன்னும் ஆராயாமல், நம்முடைய மொழியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் நாம் அதைவே நாம் வரலாறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஏன்னா வரலாறு என்பது மனிதன் விட்டு சென்ற ஒரு பொருளில் இருந்து கிடைக்கிறதா வரலாறு. என்னைக்குமே பாத்தீங்கன்னா இலக்கியம் கூட போய் சொல்லும். நம்மளுடைய புராணங்கள் ஒன்று சுத்தமா போயிடலாம். புராணங்கள் பாத்தீங்கன்னா புராணங்கள் வந்துதான் உலகத்திற்கான நன்மையை சொல்லுவோம். புராணங்கள் என்பதை நாம் தான் உருவாக்கணும். யாருமே கடவுள் வந்து நமக்கு கொடுக்கல, இல்ல வெளியுலகத்திலிருந்து யாரும் வந்து நமக்கு போடல. புராணங்களை உருவாக்கியவர்களும் நாம் தான்.
அந்த புராணங்கள் தான் உண்மை என்று வரலாறு நம்பிக்கொண்டிருப்போம் நான் தான். அதான் நம்மளால நிறைய பிரச்சனை. நம்ம உருவாக்கிற அந்த புராணத்தை நாமே நம்பிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை என்று. ஆனால் புராணங்களும் போய் சொல்கின்றன, இலக்கியங்களும் போய் சொல்கின்றன. ஆனால் நாம் வாழ்கின்ற இந்த மனிதர்கள் பல பொருள்களை இந்த உலகத்தில் விட்டு செல்றோம். அதுதான் உண்மை. நமக்கு தெரியாம நம்ம பல பொருள்களை நம்ம விட்டுட்டு போவோம் அந்த உலகத்துல. அந்த மாதிரி பொருள்கள் தான் தொல்லியல் ஆதாரங்களா நமக்கு கிடைக்கிறது. அந்த ஆதாரங்கள் தான் நம்முடைய வரலாற்றை, உண்மையான வரலாற்றை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு மிக முக்கிய ஆதாரமாக விளங்குது. ஏன்னா இன்னைக்கு இந்த பேனா நான் பயன்படுத்துகிறேன், வைத்துக் கொள்ளுங்கள், நான் இறந்து விடுவேன், இந்த பேனா அந்த உலகத்துல இருக்கும். இந்த பேனாவை வருங்காலத்தில் பார்க்கும்போது இந்த பேனாவை பயன்படுத்தி இதன் மனிதர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள், எதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது, ஏன் உருவாக்கினார்கள் என்று சிந்திக்கும் பொழுது இதன் உருவாக்கமும் இதன் உருவாக்கியவனை பற்றியும் இதன் வரலாறும் முழுமையாக தெரிய வரும். அவ்வாறு வரும் பொழுது அது உண்மையான வரலாறாக அமையும். அவ்வகையில் தான் தொல்லியல் ஆதாரங்கள் உண்மையான வரலாறாக மாறுகின்றன என்பதுதான் இன்னைக்கு நடக்கிற உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கீழடி அகழாய்வு வந்த பிறகு பாத்தீங்கன்னா வரலாற்றின் மீது ஒரு ஈர்ப்பே மக்களுக்கு வந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு ஈர்ப்பே கிடையாது. ஒரு ஈர்ப்பு இல்லாமல் மக்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று கீழடி அகழாய்வுக்கு பின் பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பு இருந்தது. அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ராமாயணத்தை பத்தி நம்பிக்கிட்டே இருக்கோம். ராமாயணம் நடந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றோம் ராமாயணம் பத்தி சொல்லப்பட்ட கருத்துக்கள் அத்தனையும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பதிவாக இல்லைன்னு சொல்றோம். தமிழ்நாடு புவியியல் எல்லைக்குள்ளே அது இல்லை. ராமாயணத்தை பற்றி எந்த ஒரு கருத்துக்களும் புவியியல் எல்லைக்குள்ளே இல்லை. ராமேஸ்வரத்துக்கு பாத்தீங்கன்னா அனுமார் பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி மலையிலிருந்து இலங்கைக்கு தாவினார் என்ற ஒரு கருத்து வரும், சொல்லு வரும். மகேந்திரகிரி மலை ராமேஸ்வரத்தில் இருக்கா எங்கேயாவது? ராமநாதபுரத்தை சுத்தி பாத்தீங்கன்னா எங்கேயும் மலையே கிடையாது. வெட்டிங்கன்னா மலைன்னா நம்ம இங்கதான் வரணும், சிறுமலைக்கு தான் வரணும். பக்கத்து மலைன்னா சிறுமலை தான். மதுரைக்கு பக்கத்துல இருக்க சிறுமலையும் அழகர் மலையும் தான் பக்கத்துல மலை. பக்கத்துல எங்கேயும் மலையே கிடையாது. அங்கிருந்து அவர் தாவி இருப்பாரு. இதன் மூலம் நமக்கு தெரியுது புராணங்களில் பல பொய் கட்டுக்கதைகள் கட்டுமைக்கப்பட்டுள்ளன. ஆனா அந்த கட்டுக்கதைகள் நம்பிட்டு இருக்கோம். அதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம் நம்ம. ஆனால் வரலாறு என்பது அது வேற விதமா நமக்கு சொல்லிட்டு இருக்கு. வரலாறு என்பது இது இல்லை. வரலாறு என்பது நாம் எவ்வாறு இருந்தோம், மக்கள் எவ்வாறு இருந்தார்கள், சமூக பண்பாட்டு நிலை எவ்வாறு இருந்தது என்பதை சொல்லிக்கணும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா தொல்லியல்ல அரசனை பத்தி எந்த தகவலும் நமக்கு நிறைய கிடைக்காது. அரசனை பத்தி கிடையாது, மக்களை பத்தி தான் கிடைக்கும். எந்த இடத்துல நீங்க குடிதோண்டா கூட மக்களை பத்தி தான் உங்களுக்கு ஆதாரம் கிடைக்கும். மக்களை பத்தி தான் நீங்க பேச முடியும். இந்த மக்களை பத்தி பேசுகின்ற ஒரு செயல் தொல்லியலில் தான் நடக்கும். இல்லைன்னு நீங்க கல்வெட்டுல படிக்கலாம். தஞ்சாவூர் கோயில்ல நீங்க எவ்வளவு பெரிய கல்வெட்டு படிக்கலாம். கல்வெட்டுலாம் எழுதுன ராஜாவா எழுதுன கல்வெட்டு தான். ராஜா யாரு? அவர் ஒரு ஆணையிட்டு அதன் மூலம் உருவாக்கி அந்த கல்வெட்டு உருவாக்குனாங்களே தவிர அது அவரால் உருவாக்கப்பட்ட கல்வெட்டு. அது புகழ்ந்துதான் பேசுமே தவிர அவரை தாழ்த்தி பேசாது. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை அறிவதற்கு நாம் தொல்லியலை தான் நம்பியாக வேண்டும். தொல்லியல் இல்லை என்றால் மக்கள் நிலையை நீங்க அறிஞ்சிக்க முடியாது. ராஜா மாதிரி எல்லாமே இருந்தாங்களா? இல்லைங்க. மக்கள் தனிப்பட்ட முறையில் வேறு வகையில் இருந்தார்கள் தொல்லியல் சொல்கின்ற கருத்து. ஏன்னா இன்னைக்கு கீழடிக்கான முக்கிய காரணமே அதான். ஏன்னா இதனால வரை எல்லா நாகரிக நுட்பங்களும் வடக்கில் தான் வந்தது என்ற ஒரு செயல் நடந்து விடுகிறது. எல்லாமே வடக்குல தான் வந்தது. அவங்க தான் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க, ஆரியர்கள் தான் இதை கற்றுக் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு இன்னும் கூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு தவறான ஒரு செய்தி. அதான் முக்கியமா ஆணித்தமா கீழடி எடுத்து சொல்லுது. கீழடி சொல்லுகின்ற கருத்தே அதுதான். ஏனென்றால் நாம் வரலாற்றை எவ்வாறு அணுகி கொண்டிருக்கிறோம் என்றால் கங்கை சமூகத்தில் தான் நகரநாகரிகங்கள் உருவாயின. அதற்கு பின்னால் தான் தமிழகத்தில் உருவாயின, நகரங்கள் உருவாயின, அரசர்கள் தோன்றினார்கள், அரசுரிமை தோன்றி நகர நாகரிகங்கள் தோன்றிவிட்டன, பெரும் நகரங்கள் உருவாகிவிட்டன என்பதை எடுத்துதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. அதுதான் பிரச்சனை. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நீ சொல்லிட்டியே கங்கை சமவெளிக்கு முன்னாடி நாங்க ஒரு நகரம் ஆகிட்டோம்னு சொல்லும் பொழுது நாகரிகம் அடைந்து விட்டவர்களாக நாம்
ஒரு செய்தி பெரிய இடியை தூக்கி போடுது. அதான் முக்கியம். ஏன்னா அரைக்கொள்ளி சொல்லி வந்தார்கள். உங்களுடைய இலக்கியத்தில் அந்த தரவுகளுக்கு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆதாரங்கள் உலகத்துல பார்க்கவே முடியாது. உலகத்துல எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கின்றன. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியிலும் கிரேக்க மொழியிலும் இலக்கியங்கள் பல படைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அனைத்து இலக்கியங்களும் பொதுவாக பார்த்தோம் என்றால் ஒரு இறையியல் சம்பந்தப்பட்ட இலக்கியமா தான் இருக்கும். எல்லாமே ஒரு இறையியல் சம்பந்தப்பட்ட, ஒரு கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு இலக்கியமாகத்தான். அதான் அதனுடைய முக்கியமான ஒரு கருத்து. உலகத்துல இந்த மாதிரி எந்த ஒரு இலக்கியமும் சொல்லாத ஒரு கருத்தை எடுத்து சொல்கின்ற இலக்கியம் சங்க இலக்கியம். அந்த இலக்கியத்தை நாம் இதனால் வரை நம்ம என்ன பண்ணிருந்தோம், நம்ம அறிஞர்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லிட்டு இருந்தாங்க அது அரைப்பழமொழி நாகரிகத்தை சங்க இலக்கியம். அதுல ஒண்ணுமே கிடையாது. இந்த கடவுளை பத்தி கிடையாது, அரசனை பத்தி கிடையாது, அது நகரங்களை பத்தி கிடையாது. ஆனால் அத்தனையும் உண்டு. நகரங்களை பத்தி உண்டு, இயற்கையை பத்தி உண்டு. உங்களுக்கு மக்கள் எவ்வாறு எவ்வளவு பொருளாதார நிலை எவ்வாறு இருந்தது, அவருடைய வாணிபம் எவ்வாறு இருந்தது, அவருடைய பண்பாடு எவ்வாறு இருந்தது, அவருடைய கலை எவ்வாறு இருந்தது, அனைத்தையும் நம்ம சங்க இலக்கியம் விளக்கி கூறுகிறது. அனைத்தையும் மனிதர்களை பற்றி கூறுகிறது. அதுதான் மிக முக்கியம். மனிதர்களை பற்றி, வாழ்ந்த மனிதர்களை பற்றி கூறுகிறது. அதுதான் அந்த முக்கியமான இந்த இலக்கியத்துக்கான செல்வமே. ஆனால் அந்த இலக்கியத்தை பார்த்து சொன்னார்கள், இல்லை உங்களுடைய ஆதாரமே கிடைக்கவில்லை என்று நாங்கள் மறுவோம். இல்லை, நாம் ஆய்வு செய்யவில்லை என்று நாங்கள் சொன்னோம். எங்களுடைய குழு சொன்னாங்கன்னா, நம்ம ஆய்வு செய்யாம இதனால பேசிட்டு இருக்கோம். ஏன்னா எத்தனை ஆய்வுகள் செய்தாலும் அந்த ஆய்வுகளை பற்றி நாம் இதுவரை வெளியே சொல்லவே இல்லை. வெளியே சொல்லனால இதனால் வரை நமக்கு தெரியல, நம்ம தமிழர் பண்பாடு என்னன்னு நமக்கு தெரியவே இல்லை. இப்ப நாங்க அந்த இலக்கியத்தில் சொல்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் நமக்கு தொல்லியல் எச்சங்களாக கிடைக்கிறது என்று சொல்லும் பொழுது அதை மறுக்க அவர்கள் கொடுத்து விட்டார்கள். அதான் முக்கியம். ஒரு இலக்கியத்தில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் இன்னைக்கு சங்கம் தொல்லியல் இடங்களில் ஆய்வுகளாக நமக்கு கிடைக்கிறது. அதான் முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டை தாங்க நீங்க முக்கியமா பார்க்கணும். தமிழ்நாட்டை தாங்க ஒரு 60,000 ஆண்டுகளாக மக்கள் இனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இன்னைக்கு சராசரியா நம்ம கணக்கு போட்டா கூட நம்முடைய மூதாதையர்கள் காலம் 60,000 ஆண்டுகள். 1-2 கிடையாது. நம்ம இன்னும் 300 உட்கார்ந்து இருக்கோம். தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு 300 நம்ம உட்கார்ந்து இருக்கோம். கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக தமிழர்கள் இந்த பகுதியில் வாழ்கிறார்கள் என்பது நான் சொல்லலைங்க, அறிவியல் சொல்கிறது. அதை கண்டுபிடித்த ஸ்பென்சர் வெல்ஸ் என்கிற அறிஞர் சொல்கிறார். அதே போல பேராசிரியர் பிச்சப்பன் சொல்கிறார். அவர்கள் இருவரும் தான் 2003ஆம் ஆண்டு நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல் என்ற ஒரு நிறுவனம், அமெரிக்க நிறுவனம் நடத்திய ஆய்வில் உலகம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டாங்க. அந்த உலகம் முழுவதும் மேற்கொண்ட ஆய்வில் அவர்கள் கண்டுபிடித்த உண்மை, தமிழர்கள் கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளாக இந்திய பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களே தமிழ் மூத்த குடி என்ற ஒரு செய்தி சொன்னாங்க. தமிழர்கள் தான் மூத்த குடி, இந்த மண்ணிற்கு மூத்த குடி தமிழர்கள் தான். ஆனால் அதை நாம் உணரவில்லை. ஆனால் நாம் சொல்கிறோம், கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி. நம்ம சும்மா சொல்லல, ஏதோ ஒரு காரணத்தினாலதான் நம்ம சொல்லிட்டே வந்துட்டு இருந்தோம். அது ஏதோ ஒரு காரணம் நம்மிடம் இருந்த காரணத்தினால் தான் சொல்லிட்டே வந்திருப்போம். அந்த காரணம் இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை. நிரூபிக்கப்பட்டதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்ப அறிவியல் ரீதியா நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இதனால் வரை இலக்கியமா பேசியிருந்தோம். இலக்கியமா பேசும் பொழுது எவனுமே நம்பல. இலக்கியமா பேசும்போது எல்லாம் பொய் சொல்றான்னா, நீ எல்லாம் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த இலக்கியத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம அங்க தொழிற்சங்களை அடிப்படையாக கொண்டு அறிவியல் ரீதியா நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். அது அறிவியல் ரீதியா பேசும் பொழுது அவனால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அதான் முக்கிய பிரச்சனையாக இங்கு எழுகிறது. அறிவியல் என்றைக்குமே உண்மையை தான் சொல்லும். அறிவியல் என்றைக்குமே பொய்ய சொல்லாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாது ரிசல்ட் தான் வரும். என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட்டை நீங்க யாராலும் மாற்ற முடியாது. அந்த செய்தி இந்த தொழில் ஆய்வுகள் இன்று செய்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழனா என்றால் நமக்கே சந்தேகம் வருதுங்க. நமக்கு
அதாங்க நமக்கு நம்மளே நம்ம தெரியாம இருந்திருக்கோம். இரும்பை நம்ம தான் கண்டுபிடிச்சது நமக்கே தெரியல. உண்மை. இரும்பை கண்டுபிடித்தவன் துருக்கி நாட்டில் உள்ள அனட்டோலியாவில் வாழ்ந்தவன் தான் நம்ம பேசிட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம பாட புத்தகம் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நமக்கு பாட புத்தகத்துல சொல்லி கொடுத்திருக்காங்க அனட்டோலியாவில் இருந்தவர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் மூலம் அந்த கண்டுபிடிக்கப்பட்ட இரும்பினால் தான் இந்த உலகம் இன்றளவு இந்த நிலைக்கு அடைந்துள்ளது என்ற ஒரு செய்தியை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த செய்தி தவறு என்பதை மாற்றி அமைத்த இடம் நம்முடைய சிவகலை என்ற இடம். அதாங்க நம்ம பெருமை. சிவகலை என்ற இடம் மாற்றி அமைத்தது. ஆனால் நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்முடைய பாட புத்தகத்தில் இருக்கா? இல்ல. ஏன் நம்முடைய பாட புத்தகத்தில் அதெல்லாம் சேர்க்கப்படவில்லை? நம்முடைய பாட புத்தகத்தில் ஏன் சேர்க்கப்படவில்லை? நம்முடைய மாணவர்களுக்கு ஏன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை? நம்முடைய வரலாறு ஏன் நாம் சரியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை? அதுதான் நம்முடைய கேள்வி. ஏனென்றால் 3300 ஆண்டுகளுக்கு முன்னால், கிட்டத்தட்ட கிமு 3300 இன்னிலிருந்து 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் இரும்பு பயன்படுத்தி உள்ளான் என்பது அறிவியல் கால கணிப்பின்படி கணிக்கப்பட்டுள்ளது. அதுதான் மிக முக்கியம். போன முறை இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அதை உரிமையோடு அறிவித்தார். தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடித்தார்கள். தமிழ்நாட்டில் நடந்த இரும்பின் கண்டுபிடிப்பின் மூலம்தான் பெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளது. இன்று நாம் வளர்ச்சி அடைந்ததற்கான காரணம் அந்த புரட்சி 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் நிகழ்ந்த அந்த கண்டுபிடிப்பு. அதனாலதாங்க இவ்வளவு பெரிய நகர நாகரிகம் உருவாயிருக்கு தமிழ்நாட்டுல. இன்னை வரை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எங்க தோணாலும் புதைக்குழி கிடைக்கும், முதுமக்கள் தாயரி கிடைக்கும், குழுமேன்னு சொல்லுவாங்க. அந்த குழுமை தான் கிடைக்கும்னு. ஆனால் தமிழரின் பண்பாடு புதைப்பு முறை என்பதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா நாடோடிகளுக்கு புதைப்பு முறை தேவையே இல்லை. நாடோடிகளுக்கு புதைப்பு முறை தேவையே இல்லை. அவர்கள் இங்கு வாழ்வார்கள், நாளை சென்று விடுவார்கள். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு புதைப்பு முறையை தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதன், இந்த மண்ணின் மனிதன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கவனுக்கு புதைப்பு முறை தேவை என்பதுதான் முக்கியம். அவனுக்கு கடவுளே அந்த புதைப்பு தாங்க. அவன் கும்பிட்டதே அவனுடைய மூதாதையர் தான் கும்பிட்டான், வேற யாரையும் கும்பிடல. இன்னைக்கு இந்த வையத்தில் வாழ்வார் இவ்வுலகில் தெய்வத்தில் வைக்கப்படும் பொழுது ஏன் சொன்னா உங்களுக்கு இந்த வையத்தை நீங்க வாழ்ந்தா மட்டும்தாங்க நீங்க கடவுளாக கொண்டு வைக்கப்படுவீர்கள். அந்த வகையில் ஒரு புதைப்பை போற்றி வளர்த்தான் நம்முடைய தமிழன். ஏன்னா தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் புதைப்படம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த புதைப்படம் கிடைக்கும். ஏன் அந்த புதைப்பை உருவாக்கணும்? நினைச்சு பாருங்க. நம்முடைய மூதாதையர்கள் வணங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை தான் அந்த புதைப்பு முறையை உருவாக்கினான். அதுதாங்க உண்மை. நம்ம இயற்கையை வழிபட்டுள்ளோம், தாய் தெய்வத்தை வழிபட்டுள்ளோம், நம்முடைய மூதாதையர்கள் வழிபட்டுள்ளோம். அதுதான் நம்ம இன்னி வரை செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப கூட ஒரு பாடிட்டு போனார், நம்ம எதுக்கு பொங்கல் வைக்கிறோம்? சூரியனை பார்த்து நம்ம பொங்கல் வைக்கிறோம், வேற யாருக்கு பொங்கல் வைக்கிறோம்? அதே போல பாத்தீங்கன்னா இந்த புதைப்பு முறையை நாம் என்ன பண்றோம்? இதனால் வரையும் வெறும் எங்க பார்த்தாலும் இந்த புதைக்குழிக்கு தான் தமிழ்நாடு கிடைக்குது. அந்த புதைகளை தவிர மக்கள் எதுவும் வாழலைன்னு ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது பெருங்க காலம் என்று சொல்லி வந்தார்கள். ஆனால் எங்கள் குழு அதை மறுத்தது. இல்லை, கண்டிப்பாக புதைக்குழி இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் மக்கள் வாழ்ந்திருப்பான். வாழ்ந்திருக்காமல் எந்த மனிதனும் புதைப்பிடத்தை உருவாக்கி இருக்க மாட்டான். இன்னைக்கு பாத்துங்க, சுடுகாடு ஊருக்கு ஊர் அமைஞ்சா மட்டும் தாங்க சுடுகாடே வரும். சுடுகாடு வந்துருமா இல்ல இடுகாடு வந்துருமா உங்களுக்கு முன்னாடி? அங்க வாழாம எவனாவது எங்கேயும் ஒரு ஊர்ல வாழாம சுடுகாடும் இடுகாடும் வருவதற்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. ஆனால் நாம் அது புதைப்பு முறையை சார்ந்த ஒரு கலாச்சாரம் என்று சொல்லி வந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாங்கள் சொன்னோம், அந்த கற்கால மக்கள் என்று சொல்லப்படுகின்ற புதைப்பு முறையை பயன்படுத்தியவர்கள் சங்ககால மக்களே என்று தான் நாங்கள் சொல்றோம். ஏன்னா சங்ககால மக்கள் தான் தன்னுடைய முன்னோரை வழிபட்டவன். அந்த முன்னோருக்கு மரியாதை செய்யும் விதமாக இந்த பெரும் புதைப்பிடங்களை அவன் ஏற்படுத்தினான். அவன் செல்வ செழிப்பில் வாழ்ந்த காரணத்தினால அந்த புதைப்பிடங்கள் ஏற்படுத்தப்பட்டது. சும்மா அந்த புதைப்பு ஏற்படுத்த முடியாதுங்க. பெரிய பெரிய கல்வெட்டங்கள், பெரிய கல்பலகைகள் வைத்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கான். நீங்க மலைப்பகுதி கொடைக்கானல் போய் பாருங்க, பெரும் கல் பலகை எல்லாம் உங்களுக்கு வைத்து அந்த புதைப்படத்தை ஏற்படுத்தி இருக்கிறான்னா அந்த கல்லை வெட்டுறதுக்கு இரும்பு தேவைப்படும். அந்த இரும்பு இருந்தா மட்டும்தான் இங்க கல்லை வெட்ட முடியும். இல்லைன்னா அந்த கல்லையை வெட்ட முடியாது.
கல்லு வெட்டுவதற்கு இரும்பு வேண்டும், ஆனால் அந்த கல்லை வெட்டுகின்ற இரும்பையே முன்னாடி கண்டுபிடித்தவன் தான் என்பது இந்த வரலாற்று செய்தி, நமக்கு கிடைக்கின்ற வரலாற்று செய்தி. ஏனென்றால் இப்ப திருமலாபுரம் என்ற இடம் சமீபத்தில் தோண்டப்பட்டது. திருமலாபுரத்தில் தோண்டப்பட்ட அந்த அகழாய்வு சொல்கிறது, இந்தியாவிலே முதல் முறையில 7 அடி நீள ஒரு வேல் கிடைச்சு, இரும்பு வேல். 7 அடி நீள இரும்பு வேல் இந்தியாவிலே முதல் முறையில் இங்கதான் கிடைச்சிருக்கு, வேற எங்கேயும் கிடைக்கல. அந்த வகையில் இங்கு வந்து அனைத்து ஆதாரங்களும் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அனைத்து ஆதாரங்களையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத நம்முடைய திணிப்பு நமக்கு ஏற்படுகிறது. ஒற்றை நாகரிகம் என்ற ஒரு திணிப்பு நமக்கு திணிக்கப்படுகிறது. இந்தியா என்பது பன்முதன்மை கொண்ட ஒரு நாடு, அதை உண்மையா நம்ம உணரணும். ஏன்னா நாம் சொல்லிட்டு இருக்கோம் 60,000 ஆண்டுகள் முன்னால் வாழ்கின்ற மக்கள் தமிழை மட்டும் பேசவில்லை, பல மொழிகளை பேசியிருக்கிறார்கள், இன்றும் வடநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா இந்த 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களும் ஈரானிலிருந்து வந்த அந்த வேளாண்மை குடிகளும் இணைந்துதான் சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் என்ற ஒரு செய்தி நமக்கு இன்னைக்கு அறிவியல் ரீதியா நமக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. ஆக்கிக்கடி போன்ற இடத்தில் செய்யப்பட்ட அகழாய்வுகளில் கிடைக்கின்ற அந்த ஆதாரங்கள், அந்த தமிழ் குடிகளும் அந்த ஈரானிய சமுதாயம் இணைந்துதான் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் தான் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்னையிலிருந்து நீ பாத்தீங்கன்னா திராவிட நாகரிகம் தான் சொல்லிட்டு வராங்க. கண்டுபிடிச்சவரே சொன்னார், ஜான் மார்க்ஸ்லே சொன்னார், இது திராவிட நாகரிகமா தான் இருந்தே தவிர இது வேத நாகரிகம் கிடையாது. ஏன்னா அவர் வரலைன்னா அந்த சிந்து சமவெளி இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காரு. அதான் உண்மை. இல்லை என்றால் இந்திய வரலாறு என்பது வேத நாகரிகத்தில் தான் தொடங்குகிறது என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த கூற்றை மாற்றியவர் 1924ஆம் ஆண்டு ஜான் மார்சல் என்ற ஒரு அறிஞர். ஜான் மார்சல் என்ற ஒரு அறிஞர் தான் மாற்றி அமைச்சாருங்க. உங்களுக்கு இல்லை, இது ஒரு திராவிட நாகரிகம், இங்கிருந்த தொல்குடிகளே இந்த நாகரிகத்தை உருவாக்கினார்கள், அவர்கள் தான் இன்று இந்த இந்தியா முழுவதும் வழித்தோன்றர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு சொன்னார். ஏனால் நம்முடைய வழி நாம் தான் அங்க தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை நாம் அறியாமல் நம்முடைய அறியாமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பழமையான குடிகளாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய சிறப்பு மிக்க அந்த குடியின் வரலாற்றை நாம் ஆராய வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், அதை உலகிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதுதான் இது போன்ற ஆய்வுகள் நமக்கு சொல்கின்ற செய்தி. ஏன் அதே போலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே தமிழி என்று சொல்லப்படுகிற எழுத்து நிறைய இடத்துல கிடைக்குதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எகிப்தில் இருக்க ஒரு வேலி ஆஃப் த கிங்ஸ் சொல்லுவாங்க, மன்னர்களின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் சிகை கொட்டன் என்று எழுதப்பட்ட ஒரு எழுத்து குறிப்பு கிடைக்குது நமக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து எகிப்துக்கு சென்றவன் எகிப்தில் அங்கு வியாபாரம் செய்திருக்கானோ என்ன செஞ்சிருக்கானோ நமக்கு தெரியாது. ஆனால் அங்கு சென்ற மக்கள் தன்னுடைய பெயரையும் அங்கு பொறித்து வைத்துள்ளார்கள் என்பதுதான் உண்மை. எகிப்து மட்டும் செல்லவில்லை, தாய்லாந்துக்கும் போயிருக்காங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு தாய்லாந்து ஒரு மோதிரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த மோதிரத்தில் பாத்தீங்கன்னா அலர் பைரதன் என்று எழுதப்பட்ட ஒரு எழுத்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அலர் பைரதன் என்ற எழுத்து அதை சிலர் பாக்குறதை எடுத்து சொல்லி படிக்கிறாங்க. ஆனால் அதை ஆராய்ந்து வெளியிட்ட சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு அறிஞர் இது அலர் பைரதன் தான், ஏனென்றால் தமிழ் குடிகள் சோழர் காலத்தில் மட்டும் நம்முடைய தெற்காசிய நாடுகளுக்கு செல்லவில்லை, அதற்கு முன்னே தொடர்பை வைத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த மோதிரம் கிடைச்ச இடம் பாத்தீங்கன்னா ஒரு புதைக்குடி தான். புதைப்படத்துலதான் அந்த மோதிரமே கிடைச்சது. ஏன்னா இது பிராகிருதம்னு சொன்னா சமஸ்கிருதம் சொன்னா புதைப்பு முறைக்கு சம்மந்தம் இல்லாதது. அப்ப புதைக்குழியில் கிடைக்கிறது என்றால் புதைக்குழியில் உருவாக்கிய மனிதர்கள் நம்முடைய தென்னிந்திய மக்கள், அதுவும் தமிழ் குடிகள் தான். அந்த பகுதிக்கும் சென்றுள்ளார்கள். அவர்கள் பயன்படுத்தி அந்த மோதிரத்தை அணிந்து அவனோடு புதைத்திருக்காங்க. அந்த பழக்கம் இன்னும் நம்மகிட்ட இருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் தோன்றும் பொழுது அவர் பயன்படுத்திய சொந்த பொருட்களை வைத்து புதைப்பது என்பதுதான் நம்முடைய பழக்கம். அதை வைத்துத்தான் நாம் அவருடைய பண்பாட்டை நாம் அறிகிறோம். எழுத்து வடிவம் அப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கோம், தமிழ் எழுத்து எப்படி உருவானது என்பது தமிழர்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம இன்னைக்கு படிக்க கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக கல்வியிலிருந்து நாம்
கல்வியிலிருந்து ஒரு தூரத்துக்கு சென்று விட்டு இன்றுதான் நாம் கல்வியை மறுபடியும் அனைவரும் கற்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் குடி கல்வியில் சிறந்த ஒரு குடியாக விளங்கியது என்பதுதான் உண்மை. ஏன்னா எல்லாத்துக்கும் எழுத்து தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் எழுத்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவன் படிக்க தெரிஞ்சுக்கணும். எழுத்து ஒருத்தருக்கு தெரிந்திருந்தது என்றால் அவருக்கு படிக்க தெரிந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க எங்க வேணாலும் அகழாய்வு செய்யுங்க, எங்க வேணாலும் தமிழ்நாட்டில் நீங்க அகழாய்வு செய்யலாம். தோண்டுகிற இடத்திலெல்லாம் தமிழில் எழுதப்பட்ட பானை ஓடுகள் கிடைக்கும். தமிழில் எழுதப்பட்ட பானை ஓடுகள் எல்லா இடத்திலும் கிடைக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 1772 பானை ஓடுகளில் குறிக்கப்பட்ட எழுத்துக்கள் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்தியாவில் நான் சொல்றேன், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க எழுத்து குறிக்கப்பட்ட பானை ஓடுகள் கிடைக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த பானை ஓடுல யார் எழுதுவா யோசிச்சு பாருங்க. ராஜா எழுதுவாரா? சோழரசர் எந்த பேரும் பானையில் எழுதுற மாதிரி இதுவரை கிடைக்கவே இல்லை. கல்வெட்டு கிடைச்சிருக்கு, ஆனா செப்பு பட்டயம் கிடைச்சிருக்கு. செப்பு பட்டயம் கல்வெட்டுக்கள் எல்லாம் அரசனுடைய ஆணை, அரசன் உத்தரவிட்டு அதை யாரோ ஒருத்தர் கம்போஸ் பண்ணி அதை எழுத்து வடிவம் செஞ்சு அதை யாரோ ஒருத்தர் கல்ல சொல்லி வெட்டி வைக்கிறது தான் அரசனுடைய ஆணை. ஆனால் பானையில் எழுதுவோன் சாமானியன் தான் பானையில் எழுதுவோம், வேற யாருமே எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சாமானியன் தன்னுடைய பெயரை எழுதி வைத்துள்ளான் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. தனக்கு தெரிந்த தமிழ் என்ற எழுத்தில் அந்த பானை ஓட்டில் தமிழகத்தில் முழுவதும் கிடைக்கின்ற பானை ஓட்டில் எழுதி வைத்துள்ளான் என்ற செய்தி கிடைக்கும் பொழுது தமிழர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வியில் சிறந்த ஒரு தமிழர்களாக இருந்துள்ளார்கள். அனைவரும் அந்த எழுத்தறிவு படித்த சமுதாயமாக இருந்துள்ளார்கள் என்ற செய்தி தான் தமிழ்நாட்டில் கிடைக்குது. இந்தியாவிலே, நான் இந்தியாவில் சொல்றேன், இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்குது எழுத்து குறிப்பு குறிக்கப்படுது, வேற எங்கேயும் கிடைக்கல. இந்தியாவில் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சாஸ்திரம்லாம் கிடைக்கும், பெரிய சாஸ்திரம் அசோகன் காலத்திலிருந்து கிடைக்கும். அந்த சாசனங்கள் எல்லாம் உருவாக்கியவர்கள் அரசருடைய ஆணையை கேட்டு உருவாக்கியவர்கள். ஆனால் நம்முடைய மக்கள் எழுத்தை நாம் உருவாக்கினோம் என்பதை நாம் இன்று உறுதியாக சொல்வதற்கான ஆதாரமாக நமக்கு கிடைக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த எழுத்தை உருவாக்கிய நாம் தான். என்னைக்குமே எழுத்துங்கிறது வானத்திலிருந்து குதிக்கல, யாரோ நமக்கு உருவாக்கி கொடுக்கல. அந்த எழுத்தை நாம் உருவாக்கியுள்ளோம். இன்று தமிழ் என்ற எழுத்து சொல்லுகின்ற எழுத்தை தமிழ் என்ற எழுத்து அழைக்கப்பட வேண்டும் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் சமவந்த சுத்தா என்ற நூல், அது பாத்தீங்கன்னா ஒரு சமண மதத்தை சார்ந்த ஒரு நூல். அந்த சமண மதத்தை சார்ந்த நூலிலும் குறிக்கப்பட்டுள்ளது தமிழ் என்ற ஒரு எழுத்து வகை இருந்துள்ளது என்ற ஒரு செய்தி குறிச்சிருக்காங்க. அதுதான் மிக முக்கியம். அப்ப கிட்டத்தட்ட அந்த தமிழ்ங்கிற எழுத்து பல ஆண்டுகளாக பயன்படுத்தி இருக்கிறோம். அதை உருவாக்கியவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். இந்த எழுத்து வடிவத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு நாம இந்தியா முழுவதும் உள்ள எல்லா எழுத்துக்கும் தாய் எழுத்தாக நம்முடைய தமிழ் எழுத்து விளங்கியது என்று சொல்லும் பொழுது பெருமைக்குரிய தமிழ் சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அதை நாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான் ஒரே மொழிங்கிற ஒரு கொள்கை வந்துட்டு இருக்காங்க. சமஸ்கிருதம் பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் என்னைக்கும் தாய்மொழி ஆகாதுங்க, அதான் உண்மை. நம்ம கோயில்ல தான் சமஸ்கிருதத்தை கேட்க முடியும், வேற எங்கேயும் கேட்க முடியாது. கோயில்ல சாமியில ஓதுறதுக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் பயன்படுமே தவிர வேற நமக்கு 2 பேருக்கு பேசிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் என்னைக்குமே பயன்படாது. ஏனென்றால் ஒரு மொழி என்பது பெண்ணால் உருவாக்கப்பட்டது, அதனாலதான் நம்ம தாய்மொழின்னு சொல்றோம். மொழியை நம்ம ஏன் தாய்மொழின்னு சொல்றோம்? தாய்மொழி என்று சொல்வதற்கான காரணம் பெண்ணிடமிருந்து தான் மொழி உருவாகியது. பெண்ணிடமிருந்து மொழி உருவான காரணத்தினால் தான் தாய்மொழி என்று சொல்கிறோம். ஆனால் சமஸ்கிருதம் என்பது பெண்கள் படிக்க கூடாது என்று ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒரு மொழி. பெண்கள் படிக்க முடியாது. ஆனா என் கேள்வி கேட்டாங்க நிறைய பேர், இன்னைக்கு தெரியுங்களா உங்களுக்கு PhD எல்லாம் வாங்கியிருக்காங்க, போஸ்ட் டாக்டரேட் எல்லாம் வாங்கியிருக்காங்க பெண்கள். நாம படிக்கலாம், நிச்சயமா படிக்கலாம், பெண்கள் யாரு வேணாலும் இப்ப சமஸ்கிருதம் படிக்கலாம். நான் ஒரே ஒரு கேள்வி அவங்ககிட்ட கேட்டேன், பெண்கள் சமஸ்கிருதம் படிக்கலாம், ஒரே ஒரு நாள் கோயிலுக்குள்ள அவங்களை விட்டு பூஜை செய்ய விடுங்களேன்னு கேட்டேன். நான் ஒத்துக்கிறேன், நீங்க சமஸ்கிருதம் PhD பண்ணலாம், போஸ்ட் டாக்டரேட் பெண்கள் பண்ணலாம் இன்னைக்கு. ஆனால் அவர்கள்
போய் அந்த ஒரு சின்ன கோயில்ல போய் முன்னாடி நின்று பூஜை செய்வதற்கான தகுதியை அவர்கள் பெற முடியாது. அத்தகைய தடை குறித்த ஒரு மொழி எவ்வாறு தாய்மொழியாக இருக்க வேண்டும் என்பதை யோசிச்சு பாருங்க. ஏனென்றால் ஒரு மொழி ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. கடவுள்கிட்ட பேசணும், கடவுள்கிட்ட பேசினா ரகசியமா தான் பேச முடியும், எல்லாத்தையும் வச்சுட்டு பேச முடியாது. எல்லாத்தையும் வச்சு பேசினீங்கன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு போயிடும். இங்கிறதுக்காக ரகசியமாக ஒரு மொழியை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கினார்கள். அது தந்தைக்கும் மகனுக்கும் உரிய மொழி, அவ்வளவுதான். அப்பாட்ட இருந்து மகனுக்கு போகும், மகன் இருந்து அவன் பையனுக்கு போகும். நடுவில் எந்த பொண்ணு கத்துக்க முடியாது. இந்த ஒரு சட்டம் உள்ள மொழி எப்போது தாய்மொழி ஆக முடியும்? ஆனால் நம்முடைய தமிழ் மொழி தாயிடமிருந்து உருவான மொழி என்பதை சொல்வதில் பெருமை கொள்ள வேண்டும் நாம். என்றால் தாய்மொழி அது நம்முடைய பெண்கள் தான் உருவாக்குறாங்க. அவங்க அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு வரும், அம்மாட்ட இருந்து குழந்தை இருபாலான ஆண் பெண் 2 குழந்தைக்கு அந்த மொழி சமமா போய் சேரும். அதனாலதான் அதை தாய்மொழியா நம்ம கருதுகிறோம். அத்தகைய பழமையான நம் மொழியின் வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாற்றை நாம் அறிவியல் ரீதியாக அணுக வேண்டும். அணுகுனாதாங்க நமக்கு வரலாற்று உண்மை தெரியும். இல்லைன்னா நம்ம கதை பேசிட்டே இருக்கலாம். மரம் நட்டான், கிணறு விட்டான், அதெல்லாம் கதை கிடையாதுங்க. அவன் படையெடுத்தான், இவன் வந்தாங்கிறதுலாம் நமக்கு கதையே கிடையாது. ஆனால் நம்முடைய வரலாறு என்பது மனிதன் எவ்வாறு இருந்தான், மனிதன் எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய உழைப்பின் மூலம் இந்த உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று சொல்கின்ற ஒரு தரவுகளை கொண்ட வரலாறாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த வரலாற்றை நாம் நம்முடைய பள்ளிகளில் நாம் இன்னும் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறோம். வரலாற்றை சரியாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வரலாற்று புத்தகங்களை நாம் திருத்த வேண்டும். அவன் படையெடுத்தான், இவன் படையெடுத்தான் என்பதை நீக்கிவிட்டு எவ்வாறு நம் தமிழ் மொழி உருவானது, தமிழர்கள் எவ்வாறு உருவானார்கள், அவர்களுடைய ஆதாரங்கள் எங்கும் கிடைக்கின்றன, அந்த ஆதாரங்களை இன்னும் மேலாய் எவ்வாறு செய்யலாம் என்பதைத்தான் நம்முடைய மாணவர்களுக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வரலாறு நமக்கு உண்மையான வரலாறு கிடைக்கும். வரலாற்றை நாம் எடுத்து செல்ல முடியும், நம்முடைய பழமையை நாம் உணர்த்த முடியும். அந்த செயலை செய்கின்ற வகையில் தான் இந்த கூட்டங்கள் தான் நடந்துட்டு நினைக்கிறேன் நான். ஏன்னா இவ்வளவு பெரிய அரங்கத்துல பேசுறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகம். ஏன்னா இது 2வது முறையாக நான் தஞ்சாவூர்ல பேசினேன் இதே போல அரங்கத்துல. இதற்கு முன்னால் உலக தமிழர் பேரவை அவர்கள் நடத்திய ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த கூட்டத்தில் நான் பேசும் பொழுது சொன்னேன், என்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க நிறைய பேர். திராவிடம்னு ஒண்ணு சொல்றீங்களே, திராவிட மொழி இருக்கான்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. திராவிடம்னு சொல்றீங்க, திராவிட மொழி இருக்கான்னு கேட்பாங்க. நான் அவங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஆரியம்னு சொல்றீங்களே, ஆரியத்துக்கு ஒரு மொழி இருக்கான்னு கேட்டேன். ஆரியம்னு சொல்றீங்களே, ஆரியம்னு ஒரு மொழி இருக்கா, அதுக்கு மட்டும் ஏன் சமஸ்கிருதம் சொல்றீங்க? அதுக்கு மட்டும் ஏன் சமஸ்கிருதம் சொல்றீங்க? ஏன்னா திராவிடம் என்பது தமிழ் தான், தமிழ் மொழி தான். நாம் திராவிடம் என்ற நமக்கு பேர் இன்னொருத்தன் தாங்க வைப்பான். பேர் நமக்கு நாமே வச்சுக்க மாட்டோம் என்னைக்குமே உலகத்துல. எனக்கு பேர் எங்க அப்பா வச்சுப்பாரு, என் பிள்ளைக்கு பேர் நான் வைப்பேன். அதே போல என்னை யார் பார்க்கிறானோ அந்நியன் தான் நமக்கு பேர் வைப்பான். அந்த வகையில் ஆரியர்கள் தான் நமக்கு பேர் வைத்தார்கள் திராவிடர்கள் என்று. அந்த ஒரு புரிதல் கூட நம்ம இல்லாமல் நாம் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதான் பரிதாபமாக இருக்கிறது சொல்லும் பொழுது. தமிழ் தான் இந்த உலகத்தின் ஆதி மொழியாகவும் இந்த துணைக்கண்டத்தின் ஆதி மொழியாகவும் இருந்துள்ளது என்பதுதான் உண்மை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்முடைய வரலாற்றை நாம் காக்க முடியும். அந்த காப்பதற்கான செயலை நாங்கள் செய்ய வேண்டும். அதை ஒரு சின்ன துன்பு தான் நாங்கள் எடுத்து போட்டு செஞ்சிருக்கோம். அந்த குழுவுக்கு தான் நன்றி. ஏன்னா அந்த குழு முகம் சொல்லிக்கல. எத்தனையோ பேர் நாங்கள் அகழாய்வு செய்யும்போது வந்தவர்களுக்கெல்லாம் நாங்கள் விளக்கி சொன்னோம், இப்படித்தாங்க நாங்கள் அகழாய்வு செய்யறோம், அகழாய்வு செய்வது இது கிடைக்குங்க, இதை வச்சுதாங்க வரலாற்றை எழுதுறோம் என்ற ஒரு சின்ன ஒரு தகவல் சொன்னது இந்த கீழடி உலகம் முழுவதும் பேசப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாகிவிட்டது. அதான் உண்மை. நான் என்னுடைய அறிக்கை வெளிவருகிறதோ இல்லையோ, நிச்சயமா கீழடி என்பது வாழ்ந்து கொண்டே இருக்கும். அது தமிழ் மக்களை கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கும். அந்த கேள்வி எழுப்புவதின் காரணத்தினால் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வுகள் தான் நம்முடைய வரலாற்று துணை எடுத்துக் சொல்லிக் கொண்டிருக்கின்றன சொல்லும் பொழுதுதான் ரொம்ப மகிழ்ச்சியாக. இன்னும் ஆய்வுகளை செய்யுங்கள், செய்யத்தான் நமக்கு நம்முடைய ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கும். அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு வாய்ப்பை வழங்கிய மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மக்களுக்கு பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. மக்கள்கிட்ட தான் சம்பளம் வாங்குறோம்.
நான் அரசு ஊழியராக இருந்தாலும் மக்கள்கிட்ட தான் சம்பளம் வாங்குறேன். நீங்க கொடுக்குற வரி பணம் தான் இது சம்பளமா வருதே தவிர நான் எங்களுக்கு மேல இருந்து யார் கொட்டி கொடுக்கறது கிடையாது. மக்களுக்கு சொல்ல வேண்டும். மக்களுக்கு சொன்னால் போதும், அது மக்கள் காப்பாற்றிக் கொள்வார்கள், காப்பாற்றுவார்களே தவிர வேற யாரும் வந்து காக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு காப்பாற்று செயலை செய்வதற்காக இந்த ஒரு கருத்தரங்கத்தில் என்னை பேசுவதற்கு அழைத்த உங்கள் மக்கள் கழக இலக்கிய கழகத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கழகம் இன்னும் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். மக்களுக்கு தன்னுடைய உணர்வுபூர்வமான கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டும், உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும், வரலாற்று தொன்மை எடுத்துச் சொல்ல வேண்டும், நம்முடைய தமிழின் பெருமை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை வைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.